ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். சிவாய நமக. சிவசிவாய நமக. அன்பு குழந்தையே, கடந்த ஒரு வருடமாக இருந்த உன்னுடைய மனப்போராட்டத்திற்கு முடிவு கிடைக்கும் நேரம் இது. நீ போகும் பாதையே சரியான பாதை. அதிலிருந்து நீ நகர்ந்து விடாதே. இந்த வழியிலேயே நீ போ. உனக்கு முன்னால் நான் சென்று கொண்டிருக்கிறேன் என்பதை மறவாமல் அதன் வழியே வா. நிச்சயம் நடக்கும் நன்மைகள் பல. நல்லதொரு மாற்றம் நிரந்தரமாக உன்னுடைய வாழ்வில் இன்னும் சரியாக 3 மாதத்தில் வரப்போகிறது. அந்த நல்லதொரு மாற்றம் நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு உனக்கு சந்தோஷத்தை அள்ளி தரப்போகிறது. அல்ல அல்ல குறையாத சந்தோஷம். அதை நீ அனுபவிக்கப் போகின்றாய். இது உன்னுடைய வாக்கு அல்ல, இது என்னுடைய சத்திய வாக்கு. உறவுகளில் உள்ள நிலையாமையை நீ புரிந்து கொண்டாய். உலக உண்மைகளை கொஞ்சம் கொஞ்சமாக நீ புரிந்து கொண்டாய். அடங்காத மனத்தினை என் நாமத்தால் அடங்க வைத்து நீ இப்போது பயின்று வந்து கொண்டிருக்கின்றாய். எப்போதும் நேர்மறையாக சிந்திக்க நீ பழகி கொண்டாய். இனி என்ன, ஏன் கவலை? இந்த வாழ்க்கையை கடப்பது உனக்கு எளிதாகவே இருக்கப் போகின்றது. இனி உனக்கு வழிகாட்டியாக நானே உன் கூடவே வரப்போகின்றேன். உன் கர்ம வினையை தீர்க்க வைத்து இந்த வாழ்வை நீ நிம்மதியோடு கடக்க நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை அவ்வப்போது உனக்கு நான் குறித்து கொண்டே இருப்பேன். குறிப்பால் உணர்த்தி கொண்டே இருப்பேன். நீ தயங்காமல் முன்னேறு. நான் உன்னுடன் எப்போதுமே இருப்பேன். உனக்கு எல்லாவற்றையும் புரிய வைத்து உன்னுடைய வாழ்க்கையை செம்மையாக மாற்றி காமிக்கின்றேன். கடந்த ஒரு வருடமாக இருந்த உன்னுடைய ஒரு மனப்போராட்டத்திற்கு இப்போது முடிவு கிடைக்கும் நேரம். உன் மனம் ஒரு வருடமாக பட்ட பாடு எனக்கு தெரியாதா? எத்தனை அல்லல்கள் பட்டிருக்கிறது, எத்தனை துன்பங்களை சந்தித்திருக்கிறது, எத்தனை கஷ்டங்களை அது அனுபவித்திருக்கிறது. எல்லோற்றுக்கும் ஒரு முடிவு கட்டப் போகின்றேன். உன்னுடைய பொறுமைக்கு பலன் கிடைக்கும் நேரம் இது. நீ இதுவரை கடந்து வந்த பாதையில் நீ பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு காணப்பாய். யார் உன்னை கைவிட்டாலும் உன் நம்பிக்கை உன்னை கைவிடாமல் உன்னை இவ்வளவு தூரம் அழைத்து வந்திருக்கின்றது. நான் நம்பும் என்னுடைய அப்பா என்னை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை உனக்குள்ளே ஆழமாக பதிந்திருக்கிறது. அதுவே உன்னை இத்தனை தூரம் பாதுகாப்பாக அழைத்து வந்திருக்கிறது தெரியுமா? அந்த நம்பிக்கையோடு சேர்ந்த நேர்மறை எண்ணங்களும் அது எல்லாமே கூடி உன் வாழ்வின் பொன்னான தருணங்களை அது உனக்கு உருவாக்கி தரப்போகிறது. மகிழ்ச்சியாகவே இரு. உன்னுடைய வாழ்க்கை சரியான திசையில் நகர ஆரம்பித்திருக்கிறது. அது சரியான வழியில்தான் போய்கொண்டிருக்கிறது. அதை மாயை என்ற வலையில் நீ சிக்கிக்கொண்டு மாற்றி போக நினைக்காதே. அது தவறாக விடும். நான் சொல்வதை கேள். உனக்கு நல்லது நடக்கப் போகிறது. எத்தனை வருடங்களாக நீ தவித்து கொண்டிருந்தாய். எவ்வளவு மனப்போராட்டங்களை எல்லாம் அனுபவித்து கொண்டிருந்தாய். சந்தோஷத்தையே நீ மறந்து விட்டாய். அவ்வளவு துன்பங்களை நீ அனுபவித்து விட்டாய் அல்லவா? அது எல்லாமே இப்போது முடியப் போகிறது. சந்தோஷமாக நீ உன் வாழ்க்கையை ஆரம்பிக்கப் போகிறாய். உனக்கு துணையாக உன்னுடைய அப்பா நான் இருக்கும்போது எதையும் கவலைப்படாதே. எதை பற்றியும் நீ சிந்திக்காதே. மகிழ்ச்சியாகவே இரு. நிறைய மகிழ்ச்சியான தருணங்கள் இனி ஒன்றின் பின் ஒன்றாக உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. இதுதான் சரியான திசை. யார் எது சொன்னாலும் அதை காதில் வாங்காதே. அங்கு உன்னை பயமுடுத்துபவர்கள்தான் நிறைய பேர் இருப்பார்கள். அவற்றையெல்லாம் நீ காதில் வாங்காமல் நீ போகும் பாதையே சரியான பாதை என்று நகர்ந்து போய்கொண்டே இரு. எதற்காகவும் நீ அதிலிருந்து பின் வாங்கக்கூடாது. உனக்குள்ளே அச்சமும் குழப்பமும் அதிகரித்து வருகின்றது. உன் கேள்விகளுக்கு விடை கிடைக்காமல் அது நீண்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த நாட்கள் நீ மௌனமாக இருக்க வேண்டிய நாட்கள். யாரிடமும் வம்பு வந்தாலும் நீ அதை தவிர்த்து மௌனமாக செல்ல வேண்டிய நாட்கள் இது. உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா பதில்களும் நியாயங்களும் சில தினங்களில் உனக்கு கிடைக்கும். அதுவரை நீ பொறுமையாக என்னுடைய நாமத்தை மட்டும் நீ ஜெபம் செய்துவதுதான் உனக்கு நல்லது. அது மேற்கொண்டு எந்த சிக்கலிலும் உன்னை காத்து நிற்கும். எந்த சிக்கலும் உனக்கு ஏற்படாமல் அது உன்னை காக்கும். என்றுமே நான் உனக்கு எப்பொழுதும் துணையாக இருப்பேன். உங்களுக்கு எதிராக எத்தனை பேர் செயல்படுகிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் பொருட்படுத்த வேண்டாம். உனக்காக நான் இங்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் என்பதையும் நீ மறந்துவிட வேண்டாம். உன் மனதை குழப்பும் பிரச்சனை விரைவாகவே சரியாகிவிடும். நான் பார்த்து கொள்கின்றேன். என்னுடைய நாமத்தை உன் மனதில் சொல்லிவிட்டு உன்னுடைய வேலையை மட்டும் நீ பார். விரைவாகவே அதிசயம் நடக்கும்.
ஏற்பட போகும் அதிசயங்களுக்கு நன்றி என்று ஆழமாக சொல்லிக்கொண்டே இரு. அது எப்படி சரியாகும்? சரியாகும் வழிகளை பற்றியெல்லாம் நீங்கள் ஆராய வேண்டாம். நமக்கு ஒரு சில வழிகள் தான் தெரியும். ஆனால் நம்மை படைத்த கடவுள், அந்த இறைவனுக்கு எல்லா வழிகளும் தெரியும் அல்லவா? இந்த பிரபஞ்சத்திற்கு 1000 வழிகள் உண்டு. அது சரி செய்துவிடும். நீ கவலைப்படாதே. உங்கள் வார்த்தைகள், எண்ணங்கள் பிரபஞ்சத்திற்கு கட்டளைகளாக அனுப்பப்பட்டு விரைவாகவே அது சரி செய்துவிடும். உங்களை சுற்றி எத்திராக நடப்பதை பற்றி நீ கவலைப்படவே வேண்டாம். பயம் இருந்தால் நீங்கிவிடு. குழப்பங்கள் வரும்போது பதட்டம் இல்லாமல் அமைதியாக இரு. அப்பொழுதுதான் அதற்கான தீர்வு உனக்கு கிடைக்க வரும். உங்களை பற்றி எதிராக நடப்பதை பற்றியெல்லாம் பயந்து கொண்டு பயத்துடனும் குழப்பத்துடனும் நீ வாழ்ந்து வந்தால் இந்த வாழ்க்கையை உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது. நான் மிகுந்த நம்பிக்கையாக இருக்கின்றேன். விரைவில் எனக்கு அதிசயம் நடக்கும். ஏற்பட போகும் எல்லா அதிசயங்களுக்கும் நன்றி கடவுளை என்று என்னிடம் நீ சொல். இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி என்று ஆழமாக மனதில் சொல்லிக்கொண்டே இரு. நிறுத்தாமல் சொல்லிக்கொண்டே இரு. உங்கள் வார்த்தைகள், நம்பிக்கையான உணர்வுகள், சந்தோஷமான எண்ணங்கள் போதும். எல்லாவற்றையுமே அது சரி செய்துவிடும். உங்களின் நேர்மறையான சக்தி இந்த பிரபஞ்சத்தை காட்டிலும் சக்தி வாய்ந்தது என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொள். எப்பொழுதும் கண்ணீரும் குழப்பமாக உன்னை நீ வைத்துக் கொள்ளாதே. இன்று நீ மௌனமாக இருக்க வேண்டிய நாள். உனக்கு கிடைக்க வேண்டிய பதில்கள் எல்லாம் சில தினங்களில் கிடைக்கும். அன்று வந்து நீ எனக்கு நன்றி என்று கோரு. உனக்கான பதில்களை தான் நான் தயார் செய்து கொண்டிருக்கிறேன். விரைவாகவே அது உனக்கு கிடைக்கும். பல பல அதிசயங்கள் உனக்கு நடக்கும். எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொண்டு இன்று மௌனமாக இரு. ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். சிவாய நமக. சிவசிவாய நமக. உன் உள்ளத்தில் உள்ள ஆசையை என்னிடம் இப்போது சொல். நான் ததாஸ்து என்று ஆசீர்வதிக்கின்றேன். அந்த ததாஸ்து என்பது உன்னுடைய ஆசையை நிறைவேற்றும் மந்திர சொல். அப்படியே ஆகட்டும் என்று நான் அதற்கு ஆசீர்வாதம் தருகிறேன். என் மேல் நம்பிக்கை கொண்டு உன்னுடைய உள்ளத்து ஆசையை என்னிடம் சொல். என் அன்பு குழந்தையே, நீ எதற்குமே பதறக்கூடாது. ஏதும் சிதற விடாமல் காக்க என் நேரமும் உன்னையே நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்து கொள். நீங்கள் அறிய வேண்டியது என்னவென்றால், என்னை நம்பி வந்த உன்னை நான் கீழே விழ அனுமதிக்க மாட்டேன் என்பதை நீ நம்ப வேண்டும். நீ என்னிடம் வந்து அமர்ந்தது எனது கண்களை உற்றுப்பார். அமர்ந்து என் கண்களை உற்று பார்த்தால்தான் நான் உனக்குள் இருப்பதை நீ உணர்வாய். என்னுள் உயிர் இருப்பதை நீ அறிவாய். உன் மனதின் கவலைகளை நான் அறிந்து வைத்திருக்கின்றேன். நீதான் என்னை அறிய மறுக்கின்றாய். எல்லா கவலைகளும் உன்னை விட்டு அகல நான் உனக்கு அருள் புரிகின்றேன். கவலையே படாதே. உன்னுடைய சிக்கல்களுக்கு சரியான தீர்வையும் நான் தருகின்றேன். நீ எதை பற்றியும் கவலைப்பட அவசியமும் இல்லை, தேவையும் இல்லை. எந்த விஷயத்தை பற்றியும் எவ்வித கஷ்டமும் உனக்கு கிடையாது. என்னுடைய மொழிகளில் முழுமையான நம்பிக்கை வைத்தால் உன்னுடைய சிக்கல்களான சந்தேகங்களை நான் தீர்த்து வைக்கிறேன். அதற்கு சரியான முடிவையும் நான் தருகிறேன். அப்பாவை தரிசனம் செய். உன்னுடைய அப்பாவாக நினைத்து என்னை நீ தரிசனம் செய். என்னுடைய பாதங்களில் நீ வந்தனம் செய். உம்முடைய உள்ளத்து ஆசையை என்னிடம் விளக்கமாகச் சொல். நான் உங்களை ஆசீர்வாதம் செய்கிறேன். நம்பிக்கையுடன் நான் உங்களுக்கு இருப்பேன் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருந்தால் ததாஸ்து என்ற வார்த்தை என் நாவிலிருந்து வரும். அந்த ததாஸ்து என்பது அப்படியே ஆகட்டும் என்பதற்கான பொருள். என் மீதான நம்பிக்கையை வளர்த்து கொண்டு என் உள்ளத்து ஆசையை என்னிடம் வந்து சொல்லிவிடு. யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாத அளவுக்கு என்னுடைய நாமத்தை நீ உச்சரித்து கொண்டே வா. இந்த இம்மையிலாகட்டும் மறுமையிலாகட்டும் உன்னை காப்பது என் கடமை, என் பொறுப்பு என்று பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன். கவலையே படாதே. இறைவா, நடத்தியதும் நீ, நடத்தப் போவதும் நீ. நடப்பவை அனைத்தும் நன்மை தருவதாக இருக்கட்டும் என்ற நம்பிக்கையோடு நீ தொடங்கு. நிச்சயம் உன் ஆசை நிறைவேறும். உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் முடிவடைந்துவிடும். அறிவு என்பது படிப்பறிவை சார்ந்தது அல்ல. நமக்கு கிடைத்த அனுபவத்தையும் சூழ்நிலையையும் வைத்து எதிர்காலத்தை கையாளும் தன்மைக்கு பெயர்தான் அறிவு. நீ அறிவோடு நடந்து கொள். இன்றைய விடியல் உனக்கானது. இன்று உனக்கு நல்லது மட்டுமே நான் நடத்தி காமிப்பேன். உன் ஆசையை சொல். ததாஸ்து என்று சொல்கிறேன்.